வெற்றி 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 நமது. இப்போ இந்த சூப்பர் பாலி வந்து இம்போர்ட்டட் கிளாத்து. இப்போ கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பாலிசி மாற்றிருக்கிறாங்க அந்த போன சாட்டர்டேலேருந்து. ஸோ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த பாலிசி மாற்றினா ஒரு கிலோவுக்கு 40 ரூபா வரைக்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முந்தி இப்போ உதாரணத்துக்கு 170 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ 40 ரூபா கொடுங்க பார்த்திங்கன்னா கிலோ 210 ரூபாய்க்கு ஆயிடுது. ஸோ அந்த இம்போர்ட்டை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து சில பாலிசி மாற்றிருக்காங்க. நல்லது தான். அப்போ தான் நம்ம உள்நாட்டு உற்பத்தியை கொஞ்சம் அதிகம் நம்ம பயன்படுத்துவோம். அதனால தான் வெளிநாட்டு இதில் வரும்போது நம்ம உள்நாட்டோட உற்பத்தியாளர்கள் வந்து அந்த ரேட்டுக்கு போட்டிக்கு போக முடியலைங்கிறாங்க. அதனால் இன்னையிலேருந்து ரேட்டும் கூடும். மற்ற இடத்துல கூட்டுறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம இதில் ரேட்டு இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 30 ருபீஸ் தான் கூட்ட வேண்டியிருக்குது. அப்போ தான் வந்து நம்ம அந்த ஆவரேஜாக இப்போ வரி அதிகம் கட்டி கொண்டு வரோம் இல்லைங்களா, அதுக்கும் இப்போ நம்மகிட்ட உள்ள ஸ்டாக் இருக்குது. இதுக்கு ஒரு ஆவரேஜ் பண்ணி ஒரு ரேட்டு கூட்டி பண்ணும்போது ஒரு 2 மந்த்ஸு அதாவது 1 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து அந்த ப்ரைஸை வந்து லாஸ் இல்லாமல் கஸ்டமருக்கும் பெரிய பர்டன் இல்லாமல் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் சூப்பர் பாலி இம்போர்ட்டட் பொருட்கள் எதெல்லாம் இருக்குதோ அவ்வளோயுமே வந்து நம்ம அந்த ரேட்டு வந்து குறைஞ்சது 40 ருபீஸ் ஒரு கிலோவுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆவரேஜ் இப்போ பழைய ஸ்டாக் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கும். அதனால் அந்த 40 ரூபாயும் கூட்டாமல் ஒரு 30 ருபீஸோ 20 ருபீஸோ சில ஐட்டங்களுக்கு அது ஸ்டாக்கை பொறுத்து கூட்டி பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரேட்டையும் பழைய ரேட்டில் ஒர்க் அவுட் பண்ணாமல் இப்போ புது ரேட்டு என்னென்னு கேட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.